அஸ்ட்ராலஜர் ப்ரெடிக்ஷன் கொடுத்தாருன்னா 10ல் 2 உண்மையாகும். முதல் 2 கடைசி 2 ஒரு டயக்னல் ஆப்போசிட்டாக வச்சிருக்காரு. அதனால இது 2 ஃபெயில் ஆகிட்டுனா அது உண்மையாக இருக்கும், அது 2 ஃபெயில் ஆகிட்டுனா இது உண்மையாக இருக்கும். பட் எக்கனாமிக் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணாலும் 10 ஃபெயில் ஆகிடும். He says that the purpose of economic forecasting is to make astrology look respectable. இந்த பொருளாதார சில விஷயம் அவங்க எடுத்தனால நான் சில விஷயம் கேட்க வேண்டிய சூழல். இந்த சீரியஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் 2008 வரும்போது அப்ராம் ராக்சன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட அமெரிக்கன் பிரசிடென்ட் அண்ட் இங்கிலாந்துடைய கவர்னர் அவர் கேட்டு சீரியஸாக கேட்டாங்க, இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சீரியஸாக இருக்கா, இல்லை ஏதாவது பர்பஸ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே ஃபெயிலாக கிடையாது. 30 எக்கானமிஸ்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி 2008 2013 வரைக்கும் இப்போ தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அது ஒன்றுமே நடக்குது. ஸோ அந்த ஒரு பெரிய எக்கானமிக்ஸ் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே இருக்குது, எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சயின்ஸ் எதாவது இட் இஸ் வேலிட் எனிமோர் ஆர் நாட் டிபேட் கூட வருது. ஆனால் நான் 1977 I am traveling the length and breadth of this country as Jensen is aware. You cannot influence the behavior of the people through formulas or equations or permutations or combinations. நான் 2 உதாரணம் சொல்றேன். பேங்க் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா பேங்க் டெபாசிட் குறையும் அப்படிங்கிறது எக்கானமிக் தியரி. இந்தியாவில் 2004 2009 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது, பட் பேங்க் டெபாசிட்ஸ் ஹேவ் டபுள். பிரணாப் முகர்ஜி கல்கத்தாவில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டால் சொல்கிறது என்ன விஷயம் அது எனக்கு நான் இந்த ஃபெமிலியில் பொம்பளைங்களுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வெரி சீரியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் டூ. ஒரு ஒய்ஃப் ஒரு கால்குலேஷன் போடுறாங்க, மாத பட்ஜெட் 20,000 ரூபாய் வேணும் அப்படின்னு. ஸோ அவங்க 10 லட்ச ரூபா டெபாசிட் போடுறாங்க, 20,000 ரூபா வந்துடும். ஸோ பேங்க் டெபாசிட் ரேட் குறைஞ்சா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 10,000 ஆகிடும். அதனால் அவங்க 20,000 20 லட்சம் ரூபாய் 40 லட்ச ரூபா டெபாசிட். ஸோ the behavior of Indian woman is based on their monthly budget and income. ஸோ டெபாசிட் போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா டெபாசிட் கூடுது. ஸோ உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரிலையும் இது நடக்கிற ஹேப்பன் இன் இந்தியா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. பெரிய எக்கனாமிக் பொருளாதார சிந்தனை சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு லேண்ட் வாங்கணும், 2வது ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணணும், 3வது டெட் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விமன்ஸ் கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சோட அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? நான் முதல்ல கோல்டு தான் வாங்குவேன். இப்போ கூட சிதம்பரம் கோல்டோட ரேட்டை ரொம்ப கூட்டினாங்க. 1700 டன் பெர் இன்வெஸ்ட் கோல்டு இறக்க முடியாது. அவர் அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாரு, 700லேருந்து 200 ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் பார்த்து 650 டன்ஸ் பதிலீங்க எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பீப்புள் இந்த மாதிரி டுமாரோ ஆன்வர்ட்ஸ் இந்த கண்ட்ரி வில் அடாப்ட் கேபிட்டலிசம் அண்ட் வில் நாட் அடாப்ட் கம்யூனிசம் பட் பீப்புள் வில் நாட் ரியாக்ட். இன்னும் சொல்ல பெரிய எக்கனாமிக் திங்கர்ஸ் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, த சேஞ்ச் இன் திஸ் டிகேட் 2013 to 2020 will be 20,000 times faster than the change in the last week. So, நீங்கள் இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா tomorrow it may go waste. பிஜேபியில் விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும், சார் 2023 கொடுக்காத 2014 கூட 2015 கூட, பிகாஸ் 2023 என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. You can't give a vision statement for 2023 in today's circumstances. இந்தியன் எக்கானமி ஒரு ஃபெமினைன் கேரக்டர் உள்ளது. இது சேவிங்ஸ் ஓரியன்ட். உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அந்த சோஷியல் செக்யூரிட்டி காஸ்ட் அப்படின்னு கவர்மெண்ட் அவங்களுடைய பட்ஜெட்டில் 25% வரைக்கும் கொடுக்குறாங்க. 60 வயசு மேலே பென்ஷன் கொடுக்குறது, 60 வயசுக்கு மேலே அவங்களுடைய ஹெல்த் கேர் பார்க்குறது, அனாதையாக இருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கிறது அந்த சோஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் அந்த சோஷியல் காஸ்ட்டுக்கு 1 பைசா கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியன் பட்ஜெட். நீங்கள் 25% போட்டீங்க அப்படின்னா 4 lakh crores. இந்த 4 lakh crores இந்தியன் ஃபேமிலிஸ் டேக் கேர் ஆஃப் லீவிங் த ஜாப் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ சிம்பிள்.
இது ஃபுல் கிரெடிட்டை கொடுக்கணும்னா த கிரெடிட் டு த இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ நான் சொல்கிறேன், இந்தியன் ஜிடிபி இஸ் கிராஸ்லி அண்டர் எஸ்டிமேட்.